கடந்த 2-3 தினங்களாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் சில உண்மைக்கு மாறாக சில தவறான தகவலை பத்திரிகை மூலியமாக பொதுமக்களையும் கட்சியினரையும் தொடர்ந்து குழப்பிக்கொண்டு ஏதேதோ பேசி மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்பும் நோக்கோடு ஒருதலை பட்சமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் அதிகம் அவரை பற்றி நான் இங்கே பேசுவதற்கு நான் இல்லை. உங்களிடம் பல்வேறு கேள்விகளை பத்திரிகையால் முன்னிலையில் கேட்டு இருக்கிறார். அதற்கு அவர் என்ன கேள்வி கேட்டார் என்றால் அதுக்கான பதிலை நான் உங்களிடம் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக அவர் சொல்வது இன்றைக்கு பத்திரிகையால் முன்பாலுமே ஐயாவும் சின்னையும் இரு கண்கள், நான் எந்த கண்ணை குத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, பத்திரிகையால் கேட்குறாரு. அதே போல் ஐயா அவர்களை வாழ்க என்று சொன்னால் அன்புமணி அவர்கள் கட்சியிலேருந்து அவர் பொறுப்பிலிருந்து நீக்கி விடுவார் என்று சொல்கிறார். ஐயா குழந்தை போல என்று சொல்கிறார் என்று ஏதேதோ பேசுகிறாரு. 2 கண்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அருள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க? நீங்கள் உங்களை கேட்பது கட்சியில் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் சில கட்சியில் இருக்கின்ற சில பிரச்சனை சம்பந்தமாக நிர்வாக ரீதியான பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றது. ஐயா அவர்கள் கேட்கின்ற கேள்விற்கு இன்றைக்கு யாருமே பதில் சொல்லாமல் இருக்கின்றோம். இன்றைக்கி எங்களுடைய கௌரவ தலைவர் கூட எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி பற்றி எந்த ஒரு தவறான செய்தியும் சொல்லவில்லை. ஆனால் அருள் அவர்கள் தொடர்ந்து யார் கொடுக்கின்ற அந்த துணிச்சலில், யார் கொடுக்கின்ற அந்த தைரியத்தில் எங்களுடைய தலைவரை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? நீங்கள் ஒருதலை பட்சமாக சொல்கிறேன்னு சொல்லி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செயல் தலைவர் இவர் சொல்கிறாரு. அப்போ ஐயா இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஐயாவுக்கு எங்களுடைய தலைவரை பற்றி எது வேணால் பேசலாம், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது. அவருடைய மகன், அவர் பார்த்து வளர்த்தவர், அவர் பொறுப்போட்டவர் எல்லாமே இருக்குது. ஆனால் அவரை பேசுவதற்கு அருளுக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் கேட்குறேன். அதே போல் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கட்சியில் சேலம் மாவட்டத்து மட்டும் இல்லை, மற்ற மாவட்டங்களெல்லாம் சேர்ந்து கொண்டு மாவட்ட பொறுப்பாளரை மாற்றுவது, பட்டியலை கொடுப்பது, இதற்கான பல்வேறு விதமான நாங்கள் இது பத்திரிகை வாயிலாக சொல்லறதுக்கு எங்களுக்கு சங்கடமாக இருக்கின்றது. கட்சியினுடைய நலன் கருதி நாங்கள் உன்னை அன்போடு கேட்டுக்கொள்வது, தயவு செய்து பொது வழியிலே கட்சியினுடைய நிகழ்வு சம்பந்தமாக, எங்களுடைய தலைவர் சம்பந்தமாக நீங்கள் பேச வேண்டாம்.